ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா காந்தி டாக்ஸ். இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு மும்பையில் ஸ்டே பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி அவர் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணதுக்கு பில்லெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையில் காசு இருக்காது அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு. விஜய் சேதுபதி வந்துட்டு லவ்வோ பண்ணியிருந்துப்பார். யாருன்னா அதித்தியை. அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருப்பாங்க. அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசை இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இறந்துருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க அப்பா பண்ணியிருந்த வேலை வந்துட்டு இவருக்கு வருமான்ட்டு எதிர்பார்த்துன்னுப்பார். அரவிந்த் சாமி பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஷாட்டாக இருப்பார். அவர்கிட்ட நிறைய காசு இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியனை நம்பி எல்லா காசும் விட்டுருவார். இவங்க 2 பேர் கஷ்டத்தை வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் கஷ்டத்தில் இருக்கும் போதே இவங்க 2 பேர் மீட் பண்ணி அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதை. படத்தோட மேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்துக்கிறாங்க. அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொன்னோன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் சாமியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துக்கிறாரு. அதித்தி ராவ் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவங்களும். மியூசிக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் யார் பண்ணிங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டோரி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான், ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு ஓகே தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. மெயின் என்ன சொல்லலாம்னா படத்தோட சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா படத்தோட எடிட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.